சாலமோனின் கட்டிடங்கள். அமைஞ்சிய ஆட்களைக் கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் ஆத்சோரையும் மெகிதோவையும் கேசேரையும் கட்டினான். கேசேரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திற்கு சீதனமாக கொடுத்திருந்தான். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ் பெத்தோரோனையும் பாலாத்தையும் வனாந்திர வெளியிலுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான். பார்வோனின் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின மாளிகையிலே குடி வந்தாள். அப்பொழுது மில்லோவை கட்டினான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் தன்னுடைய அரமனையை கட்டுவதற்கும் அமைஞ்சிய ஆட்களை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் வரி வசூல் பண்ணுகிறார். அவர்கள் ராஜாவுக்கு பணத்தை வரியாக செலுத்துகிறார்கள். சாலமோன் அந்நிய தேசத்தாரை அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்திக் கொள்கிறார். சாலமோன் கட்டுகிற கட்டிடங்கள் எல்லாமே மிகவும் பெரியவை. பெரிய கட்டிடங்களாக இருப்பதினால் அவற்றை கட்டுவதற்கு ஏராளமான வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். பெரிய கட்டிடங்களை கட்ட பணமும் அதிகமாய் செலவாகும். சாலமோன் கட்டிடங்களை கட்டுவதற்கு தேவையான பணத்தையும் வேலையாட்களையும் சம்பாதிக்கிறார். மற்ற ராஜாக்கள் எதிரி தேசத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு பணத்தையும் யுத்த வீரர்களையும் சம்பாதிப்பார்கள். யுத்தம் பண்ணுகிறவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி தங்கள் தேசத்தை பாதுகாப்பார்கள். சாலமோனோ இஸ்ரவேல் தேசத்தாருடைய இரத்தத்தை பயன்படுத்தவில்லை. அவர்களுடைய பணத்தையும் உழைப்பையும் மாத்திரமே பயன்படுத்துகிறார். சாலமோனுடைய ஞானம் தாவீதுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. சாலமோன் ஏராளமான கட்டிடங்களை நேர்த்தியாக கட்டுவார் என்பதை தாவீது முன்னறிந்திருக்கிறார். அவரிடத்தில் கட்டிடங்களை கட்டுவதற்கு ஏராளமான வேலையாட்கள் இருப்பார்கள் என்பது தாவீதுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. சாலமோன் ராஜாவுக்கு கீழே ஏராளமான கைகளும் ஏராளமான வேலையாட்களும் வேலை செய்வார்கள் என்பதை தாவீது முன்னறிந்திருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. தாவீது இந்த சங்கீத வாக்கியத்தை எழுதிய போது சாலமோனுடைய கட்டிட வேலையை மனதில் வைத்து எழுதியிருக்க வேண்டும். சாலமோன் ஞானமாய் திட்டமிட்டு கட்டிடங்களை கட்டுகிறார். எந்த கட்டிடத்தை முதலாவது கட்ட வேண்டும் என்றும் எந்த கட்டிடத்தை கடைசியில் கட்டிக்கொள்ளலாம் என்றும் சாலமோன் ஏற்கனவே திட்டமிடுகிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை முதலாவதாக கட்டுகிறார். அதன் பின்பு அவர் தன்னுடைய அரமனையை கட்டுகிறார். கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சாலமோனுடைய கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய கிருபையினால் ஏராளமான கட்டிடங்களை கட்டுகிறார். சாலமோன் ராஜா தான் பிடித்த அமைஞ்சிய ஆட்களை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் ஆத்சோரையும் மெகிதோவையும் கேசேரையும் கட்டுகிறார். சாலமோனின் கட்டுமான பணிகளை பற்றிய விவரம் வருமாறு: கர்த்தருடைய ஆலயம், தன் அரமனை, மில்லோ, எருசலேமின் மதில், ஆத்சோர், மெகிதோ, கேசேர், கீழ்பெத்தரோன், பாலாத், வனாந்திர வெளியில் உள்ள தத்மோர். மில்லோ என்பது சீயோனின் கோட்டையில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இது அலங்கச்சுவர்களை சுற்றி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அஸ்திவார கற்களாக இருக்கலாம். சீகேமிலும் ஒரு மில்லோ உள்ளது. தாவீது எருசலேமின் மதிலை கட்ட ஆரம்பித்தார். சாலமோன் அதை கட்டி முடித்து அதில் காணப்பட்ட உடைப்புகளை அடைத்தார். சாலமோன் கேசேரை கட்டுவதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் உள்ளது. சாலமோன் கேசேரை ஏன் கட்டினார் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். தன்னுடைய மனைவிக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட கேசேரை சாலமோன் நேர்த்தியாக கட்டுகிறார். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத்தரோனையும் பாலாத்தையும்
வனாந்தர வெளியில் உள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும், ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும், குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டுகிறார். பார்வோனின் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின மாளிகையிலே குடி வருகிறாள். அப்பொழுது சாலமோன் மில்லோவை கட்டுகிறார். சாலமோன் முதலாவதாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார். அதன் பின்பு தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படும் கட்டிடங்களை கட்டுகிறார். சாலமோன் தன்னுடைய மனைவிக்கும் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார். இந்த கட்டிடம் கட்டப்பட்டு முடிந்தவுடன் சாலமோனின் மனைவி இந்த மாளிகைக்கு குடி வருகிறாள். மில்லோ என்பது பட்டணத்தில் உள்ள ஒரு வீடு. இதன் பின்பு சாலமோன் எருசலேமுக்கு அலங்கத்தை கட்டி அதை பலப்படுத்துகிறார். எருசலேம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜதானி பட்டணமாய் இருக்கிறது. சாலமோன் எருசலேமை தவிர மேலும் பல பட்டணங்களையும் கட்டுகிறார். இவற்றிற்கு அலங்கங்கள் கட்டப்படவில்லை. மெகித்தோ, ஆத்சோ ஆகியவை அலங்கம் இல்லாத பட்டணங்களாகும்.